அரியலூரில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆடைகளை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். இரும்புலிக்குறிச்சி ஊராட்சியின் கலைஞரின் கனவு திட்டத்தின் கீழ் 28 பயனாளிகளுக்கு 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டுவதற்கான ஆடைகள் வழங்கப்பட்டது. மேலும் கிராமப்புற வீடுகளுக்கான பழுதுபார்க்கும் திட்டத்தின் கீழ் 20 நபர்களுக்கு 16,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆடைகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஆட்சியர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். அதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அவதூறு பேச வேண்டும், வெறுப்பரசியல் செய்ய வேண்டும், பிறர் மனம் புண்படும்படி நடந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் எங்கள் தலைவர்கள், எங்கள் மூதாதையர்கள் சொல்லிக் கொடுக்கல. அவருக்கு தெரிஞ்சதை அவர் பேசுகிறாரு, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் பேசுகிறோம். ஆனால் நாங்கள் பேசுகிற பேச்சில் நேர்மை இருக்குது, நீதி இருக்குது, நியாயம் இருக்குது. அவர் பேசுகிற பேச்சில் அதெல்லாம் இருக்கா? வீட்டில் இருக்கிற பெண்களை பற்றி பேசுகிறது, அவதூறுகள் பேசுகிறது, மிரட்டுறது, வழக்கு போடுவோன்றது, என்னென்னவோ பேசுகிறாரு அவர் என்னவோ ஒரு 50 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலம் இன்னும் ஆட்சியில் இருக்கிற மாதிரியும் எல்லாரையும் மிரட்டி சிறைப்படுத்தணுன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. எங்களுக்கு அது மாதிரி பண்பு